அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அட்டவணையானது இன்று மாலை அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தல் தேதி அட்டவணையானது இன்று மாலை அறிவிக்கப்படுகிறது. இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. மே மாதத்துல தொடங்கி ஜூன் மாதம் என இடைப்பட்ட மாதங்கள்ல தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை பதவிக்காலம் என்பது நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வந்த நிலையில அதற்கான தேர்தல் அட்டவணை என்பது இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு மணி நேரங்கள்ல செய்தியாளர் சந்திப்புக்காக அழைக்கப்படும் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே மே 10ஆம் தேதியோடு தமிழக சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் நிறைவு அடைய இருக்கிறது. அதற்கு முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எனவே இன்றைய தினம் அந்த சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணையின் போது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட இந்த 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் அட்டவணை என்பதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிட இருக்கார். டெல்லியில் இருக்கக்கூடிய விக்யான் பவன் அப்படின்ற அரசினுடைய அதிகாரப்பூர்வ அரங்குல இதற்கான செய்தியாளர் சந்திப்பு என்பது மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்றும், இந்த செய்தியாளர் சந்திப்புல இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் அட்டவணையை வெளியிடுவார் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்புல செய்தியாளர்களுக்கு இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய 2 ஆணையர்கள் அடங்கிய குழுக்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நேரில் சென்று தேர்தலை நடத்துவதற்கு முன்பு செய்யப்பட வேண்டிய பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி கடந்த வாரம் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல உயர்மட்ட 2 ஆலோசனை கூட்டங்களை நடத்தியிருந்த நிலையிலே இறுதி செய்யப்பட்ட தேர்தல் அட்டவணை என்பதை இன்று மாலை 4 மணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட இருக்கார். சில தகவல்களை நம்ம சில அதிகாரிகளிடம் இருந்து கேட்டு பெற முடியுது. அவர்கள் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட இந்த 3 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. அசாம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு தான் 4 முதல் 7 கட்டங்கள் வரைக்கும் தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முடிவும் செய்யப்பட்டிருப்பதாகவும், அது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் எந்தெந்த தேதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்பதையெல்லாம் இன்று மாலை தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களுக்கு அறிவிப்பார் அப்படின்ற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டு சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில மே 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. ஆனா இது அனைத்துமே தகவல்களாக சொல்லப்படக்கூடியது. கடந்த சில வாரங்களாகவே நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களின் போது நம்மால் சேகரிக்க முடிந்த செய்திக்காக சேகரிக்க முடிந்த தகவல்கள் இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்படக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் தான் எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை கட்ட தேர்தல்களாக நடத்தப்படுகிறது, எப்போது முதல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி தொடங்க இருக்கிறது, வாக்குப்பதிவு எப்போது நடைபெறுகிறது, வாக்கு எண்ணிக்கை 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே தேதியில் எப்போது நடத்தப்படுகிறது என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் வெளியிட இருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்கள்ல தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி அட்டவணை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையில இன்று முதலே தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த தேர்தலுக்கான விதிமுறைகள் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.